இன்றும் தாகத்தோடு தான் இருக்கிறார். அவருடைய தாகத்தை தீர்க்க முடியாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஏன் நம்மால் இறைவனுடைய தாகத்தை தீர்க்க முடியவில்லை? ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், தேவையில் இருக்கிற ஒரு மனிதனுடைய தாகத்தை இவ்வுலக வாழ்விலே தணிக்க முடியாதவன் நேரடியாக இறைவனுடைய தாகத்தை தணிக்க முடியாதவனுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பான். சற்று யோசித்து நாமே நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை இறைவனுடைய தாகத்தை தீர்க்க முடியாதவருடைய பட்டியலில் நாம் இன்றும் சேர்ந்திருக்கிறோமா? இன்று நம்மை திருத்திக் கொள்வோம், நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆத்துமாவிலும் நமக்கு ஏற்பட்ட தாகத்தை தீர்த்த ஜீவ தண்ணீராகிய நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக, அவருடைய தாகத்தை தீர்க்கும் தண்ணீராக, பசியை போக்கும் உணவாக நாம் மாறுவோம். இறைவனுடைய தாகத்தை தீர்ப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு நிமிடம்